நான் மட்டும் தயாரிப்பாளராக இங்கே ஏன் வந்தேன்னா, நான் முதல்ல டெக்னீஷியன். என்னோட வாழ்க்கையை அசிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி மேக்கப் மேன் ஆகி ப்ரொடியூசர் ஆகி டைரக்ட் பண்ணி நிறையா சாங்ஸ் எழுதி இன்னைக்கு தெலுங்கு தமிழ் ஹிந்தி எல்லா மொழியிலும் படம் எடுத்தேன். அது பிரம்மாண்டமாக எடுத்திருக்கேன். முக்கியமாக இந்த ரமணா கரீம் நிறைய ஏஜென்ட்ஸ் என் படங்கள் ஒவ்வொரு படத்திலும் ஆயிரம் க்ரௌடு இருக்கும். ஒரு படம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கூட ரமணன் சொன்னேன். ஒரு ஹிந்தி படம் வைஜெயந்தி எக்ஸ்பிரஸ் ஹிந்தி படம் பாம்பேல ஷூட்டிங் நடக்குது. என் சந்திர டைரக்டர். பட் நான் ஷூட்டிங் இங்கே வச்சா டபுள் கால் ஷீட் ஹிந்திக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அங்கே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது, ஒரு கோர்ட் சீன் நடக்குது. அன்னைக்கு அசோசியேட் டைரக்டர் சொன்னார், பேக்கப் ஆகும்போது ஒரு 10 பேர் வைங்க, திடீர்னு ஏதாவது தேவைப்படும்னு சொன்னார். அவங்க ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கோர்ட் சீனில் அந்த அந்த புக்கு கொடுத்து பிரமாணம் பண்ணுற ஒரு ஆள் தேவைப்படுது. ஷார்ட் எடுக்கணும், வேறு வழியில் மேக்கப் மேன் சிரத்தை வச்சு ஷார்ட் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஒரு கண்டினியூ ஆயிடுச்சு. நான் வெளியில் போயிட்டு வந்தேன், ஷூட்டிங் நடக்கல, நிப்பாட்டாங்க. என்னாச்சுன்னா யூனியன்லேருந்து வந்துட்டாங்க, அவர் நடிக்கிறாரு நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் நிப்பாட்டாங்க. இப்போ நான் வந்தேன், கூப்பிட்டு இந்த ஷூட்டிங் என்ன ஷூட்டிங் ஹிந்தி, இது எங்கே நடக்கணும், பாம்பேல நடக்கணும். நான் இங்கே வச்சுருக்கவங்களுக்கு எல்லாரும் வேலை செய்றீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் அவர் பண்ணுறதுனால இன்னொருத்தர் நாங்கள் நிப்பாட்டல, அவர் கண்டினியூட் ஆகிட்டாரு. நீங்கள் ஒன்று தப்பு, நீங்கள் யாரும் இல்லாத அந்த மாதிரி இந்தியனுக்கு வந்து கப்பல் ஏற்ப செஞ்சு இருக்கும். 1500 people க்ரௌடு ஒவ்வொரு படத்துலையும். என் படத்தில் அவ்வளோ பேர் க்ரௌடு இருக்கும். எதுக்குன்னு சொன்னால், நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு 55 வருஷம் ஆச்சு. இப்போ குணான் சார் சொன்னார், சார் முத்துராமன் சார் 60 வருஷம் ஆச்சு. நான் இண்டஸ்ட்ரிக்கு 55 இயர்ஸ் ஆச்சு. நான் வரும்போது இந்த கோடம்பாக்கமே ரொம்ப கலையாக இருக்கும். இந்த ஜாஸ்தி மெம்பர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக. எல்லா அசோசியேஷன் அதுக்கு 5 வருஷம் முன்னாடி தான் யூனியன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏஜென்ட்ஸ் வேணும், எல்லா ஏஜென்ட்ஸும் ஒர்க் பண்ணாங்க. இப்போவும் நான் படம் எடுக்கும்போது நான் ப்ரொடியூசராக டெக்னீஷியன், எனக்குள்ளே ஒரு வார் நடக்கும். நான் காம்ப்ரமைஸ் ஆகாமல் படத்தை எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ எப்போவுமே ப்ரொடியூசரானு பார்த்தா இவ்வளோ லெவலில் போகிறோன்னு இருப்பாங்க, அந்த போகிறோன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இந்த சினிமா எனக்கு நிறைய கற்றுக்கிடுச்சு வாழ்க்கையில். நான் நிறைய டைரக்டர்ஸோட நிறைய மொழியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறது. தெலுங்கு டு தமிழ் டு தெலுங்கு டப் பண்ணி இண்டஸ்ட்ரியாக மார்க்கெட் வேறு லெவலுக்கு வந்துட்டு பேண்டர் பிக்சர் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் கொடுத்தது. முக்கியமாக இந்த நம்ம சவுத் இந்தியாவில் இங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட், நான் ஹிந்தியில் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் இறக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற சென்ஸ், ஷார்ட் எடுக்கும்போது கரெக்டாக டைமிங் வந்துடுவாங்க. மற்ற ஏரியாவில் எல்லாம் தேடணும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வளைப்பு அந்த எல்லாருடைய சப்போர்ட்டோட தான் இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்கு. இன்னைக்கும் எல்லா ஏஜென்ட்ஸ் அவனா சின்ன வயசுலேருந்து தெரியும், கரீம் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ எல்லாரும் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் டெக்னீஷியன் சர்வதாடுன்ற இன்னொரு நான் வந்தேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.